Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நாம சயின்ஸ் ரிலேட்டடா எதை பற்றி பார்க்க போறோம்னா ஸ்பெக்ட்ரோமீட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னா தமிழ்ல நாம நிறமாலைமானி அப்படி நாம சொல்லுவோம். அதாவது நிறமாலையின் இயற்பியல் பண்புகளை கண்டறிய உதவும் அறிவியல் கருவியாகும். ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒளியியல் நிறமாலைமானி, நிறை நிறமாலைமானி, பரத்தல் கால நிறமாலைமானி, காந்த நிறமாலைமானி, இப்படி நிறைய டைப்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. நாம் பார்க்கக்கூடிய ஸ்பெக்ட்ரோமீட்டர் ஒளியியல் நிறமாலைமானி. ஒளியியல் நிறமாலைமானியின் பயன்கள் பார்த்தீங்கன்னா கட்புலனாகும் கதிர்களில் உள்ள வெள்ளை ஒளியை, அதில் உள்ள நிறங்களை, அதாவது அதன் நிறமாலையை பிரித்து அதில் உள்ள பண்புகளை அறிய நமக்கு நிறமாலைமானி பயன்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இயற்பியல், வானியல், வேதியியல் ஆய்வுகளை மேற்கொள்ள நிறமாலைமானிகள் பயன்படுத்தப்பட்டன. பகுப்பாய்வு வேதியியலில் வேதிப்பொருட்களை பிரித்தறியவும் நிறமாலைமானிகள் பயன்படுகிறது. நிறமாலைமானியில் ஒரு வாயுவில் உள்ள அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் ஆகியவற்றை நிறைவாரியாக பிரிக்கவும் நிறமாலைமானி பயன்படுகிறது. ஆனால் நிறமாலைமானிகள் முதலில் எதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா ஒளியை அதன் நிறங்களாக பிரிக்க தான் பயன்படுத்தப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வானியல் நிறமாலைமானியில் வானியல் சார் பொருட்கள் உள்ள வேதிப்பொருட்களை பிரித்தறிய பயன்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா கோள்கள் மற்றும் நட்சத்திரங்கள் ஆகியவற்றில் காணப்படும் தனிமங்களை கண்டறியவும் பயன்படுகிறது. மேலும் பெருவெடிப்பு கோட்பாடு மற்றும் அண்டத்தின் தோற்றம் ஆகியவற்றின் ஆதாரங்கள் நுண்ணலை நிறமாலைமானிகள் மூலம் பெறப்படுகின்றன. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளின் நிறை, உந்தம் மற்றும் ஆற்றல் ஆகியவற்றில் ஏதாவது ஒரு பண்பை பயன்படுத்தி அந்த பொருட்களில் உள்ள அணுக்கள், மூலக்கூறுகள் ஆகியவற்றை பிரித்தறியவும் பயன்படுகின்றன. மேலும் இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் பார்த்தீங்கன்னா துகள் இயற்பியல் மற்றும் வேதிப்பொருள் பகுப்பாயிலும் முக்கியமாக பயன்படுகின்றன. ஜோசப் வான் பிரான்கோவர் அப்படிங்கிற ஒரு லென்ஸ் உற்பத்தியாளரும் இயற்பியலாளரும் மற்றும் ஒரு அறிவியல் விஞ்ஞானி. அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். ஸ்பெக்ட்ரோமீட்டரில் இருக்கக்கூடிய பாகங்கள், அந்த பாகங்கள் எவ்வாறு பயன்படுகிறது வாங்க பார்க்கலாம். ஸ்பெக்ட்ரோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸுக்குள்ளாடி வைக்கப்பட்டிருக்கும். எல்லா ஸ்பெக்ட்ரோமீட்டரும் பாக்ஸுக்குள்ளாடி தான் இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து மாறுபடும். இந்த பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2 நட்டு போல்ட்டால் டைட் செய்து வைக்கப்பட்டிருக்கும். இது எதற்காக என்றால் ஸ்பெக்ட்ரோமீட்டர் மூவ் ஆகாமல் சேஃபாக இருப்பதற்கும் எந்த டேமேஜும் ஆகாமல் இருப்பதற்கும் வைத்திருக்கிறார்கள். இப்போது இந்த 2 நட்டு போல்ட்டை எடுத்த பிறகு ஸ்பெக்ட்ரோமீட்டரை ஓப்பன் செய்து எடுத்து வெளியே வைக்கலாம். இப்போது நாம் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸையும், அந்த பார்ட்ஸ் எதற்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம். ஸ்பெக்ட்ரோமீட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸில் இருக்குது. நாம் பார்க்கக்கூடிய இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டரோட சைஸ் 7 இன்ச். இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான 3 பார்ட்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப், செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசம் டேபிள், தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா காலிமேட்டர். இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு பேர் தான் டெலஸ்கோப் அப்படி நாம் சொல்லுவோம். ப்ரிசம் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதி தான் ப்ரிசம் டேபிள் அப்படி நாம் சொல்லுவோம். இந்த பகுதியை தான் நாம் காலிமேட்டர் அப்படி நாம் சொல்லுவோம். ஸ்பெக்ட்ரோமீட்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான 3 பார்ட்ஸ் இதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோமீட்டரில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த முன்னால் இருக்கக்கூடிய இந்த 2 ஸ்க்ரூஸ் தான் லெவலிங் ஸ்க்ரூஸ் ஆகும். இது எதற்காக என்றால் ஸ்பெக்ட்ரோமீட்டர் ஒரே லெவலில் அல்லது ஒரே மட்டத்தில் இருக்கிறதுக்கு பயன்படுகிறது. ஒரே மட்டத்தில் இல்லை என்றால் இந்த லெவலிங் ஸ்க்ரூஸை ரொட்டேட் செய்து அட்ஜஸ்ட் பண்ணி லெவல் செய்யலாம். ஒரே மட்டத்தில் இருப்பதை உறுதி செய்ய நாம் ஒரு ஸ்பிரிட் லெவல் யூஸ் செய்து நாம் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டரோட பாட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை நாம் டெலஸ்கோப் பேஸ் அப்படி நாம் சொல்லுவோம். அதன் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை நாம் ஸ்பெக்ட்ரோமீட்டர் டேபிள் பேஸ் அப்படி நாம் சொல்லுவோம். ஸ்பெக்ட்ரோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பேசிக்கான சில விஷயம் மட்டும் தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாம் நேரமாக சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு நாம் லெவலிங் ஸ்க்ரூஸை அட்ஜஸ்ட் பண்ணி நாம் லெவல் பண்ணணும். ரெண்டாவது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்பெக்ட்ரோமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடும் நமக்கு மெயின் ஸ்கேல் மற்றும் வெர்னியர் ஸ்கேல் இருக்கும். அந்த ஸ்கேலை நாம் ஃபஸ்ட்டு நாம் செட் பண்ணணும். அதாவது ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்கேலில் 0 இருக்கும், வெர்னியர் ஸ்கேல்லையும் 0 இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெர்னியர் ஸ்கேலில் 0 இருக்கும், மெயின் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 180 இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப் பேஸில் இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூவை தான் நாம் ஃபைன் அட்ஜஸ்ட் நாப் அப்படி நாம் சொல்லுவோம். அதன் பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூவை நாம்
டேபிள் ரொட்டேஷன் லாக் ஸ்க்ரூ அல்லது வெர்னியர் டேபிள் லாக் ஸ்க்ரூ அப்படி நாம் சொல்லுவோம். இந்த ஸ்க்ரூவை, அதாவது டேபிள் ரொட்டேஷன் லாக் ஸ்க்ரூவை நாம் லாக் செய்த பிறகு பார்த்திங்கன்னா மூவ் ஆகாது. இப்போது நாம் மெயின் ஸ்கேலில் இருக்கக்கூடிய அளவை வந்து நாம் பார்க்கலாம். வெர்னியர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய ரீடிங்கை நாம் பார்க்கணும் அப்படின்னா வெர்னியர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய அளவை நேரடியாகவும் நாம் பார்க்கலாம், அல்லது அளவு வந்து பெரியதாகவும் மிக துல்லியமாகவும் பார்க்கணும் அப்படின்னா நாம் வந்து உருப்பெருக்கும் கண்ணாடியை வைத்து நாம் வந்து பார்க்கலாம். வெர்னியர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய மிக துல்லியமான அளவை நாம் கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபைன் அட்ஜஸ்ட் நாபை நாம் பயன்படுத்தி நாம் வந்து பார்க்கலாம். அடுத்த பகுதி பார்த்திங்கன்னா டெலஸ்கோப் பகுதி. இந்த டெலஸ்கோப் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நாபை தான் நாம் வந்து, அல்லது இந்த ஸ்க்ரூவை வந்து நாம் என்ன சொல்லுவோம்னா ஃபோக்கஸ் நாப் அப்படி நாம் சொல்லுவோம். இது எதற்காக பயன்படுகிறது என்றால், இது முன்னால் இருக்கக்கூடிய பொருளை வந்து நாம் ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பதற்கு பயன்படுகிறது. இந்த டெலஸ்கோப் பகுதியில் இருக்கக்கூடிய லென்ஸ் பார்த்திங்கன்னா 10x லென்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் பார்க்கக்கூடிய பொருளை வந்து 10 மடங்கு பெரியதாக காட்டும் அளவிற்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பகுதி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஐபீஸ் அப்படி நாம் சொல்லுவோம். அதாவது தமிழில் நாம் பார்வை துண்டு அப்படி நாம் சொல்லுவோம். அதாவது முன்னால் இருக்கக்கூடிய பொருளை வந்து நமது கண்கள் மூலம் இந்த பகுதி வழியாக தான் நாம் வந்து பார்ப்போம். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு ரிங் இருக்கும். இந்த ரிங்கோட நேம் பார்த்திங்கன்னா கிராட்டிகுல் லாக் ரிங் அப்படி நாம் சொல்லுவோம். டெலஸ்கோப் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நாபை நாம் என்ன சொல்லுவோம்னா ஃபைன் அட்ஜஸ்ட் நாப் அப்படி நாம் சொல்லுவோம். அதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நாபை நாம் என்ன சொல்லுவோம்னா வெர்னியர் ஸ்கேல் லாக் ஸ்க்ரூ அப்படி நாம் சொல்லுவோம், அல்லது டெலஸ்கோப் டேபிள் ரொட்டேஷன் லாக் ஸ்க்ரூ அப்படி நாம் சொல்லுவோம். இந்த ஸ்க்ரூவை நாம் லாக் பண்ணிட்டோம்னா இந்த டெலஸ்கோப் பேஸ் ஆனது மூவ் ஆகாது. இந்த ஸ்க்ரூவை நாம் லாக் செய்து டைட் செய்த பிறகு இந்த ஸ்க்ரூ, அதாவது ஃபைன் அட்ஜஸ்ட் நாப் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்க்ரூவை நாம் ரொட்டேட் பண்ணுவதன் மூலம் வெர்னியர் ஸ்கேலில் இருக்கக்கூடிய அளவை வந்து மிக துல்லியமாக நாம் வந்து பார்க்கலாம். ஃபைன் அட்ஜஸ்ட் நாப் என்று சொல்லக்கூடிய இந்த நாபை நாம் ரொட்டேட் பண்ணியாச்சு அப்படின்னா வெர்னியர் ஸ்கேல் வந்து சிறிது சிறிதாக மூவ் ஆகிறத நாம் வந்து பார்க்கலாம். இந்த ஸ்க்ரூவை நாம் ரொட்டேட் பண்ணி லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டெலஸ்கோப் பேஸ் பகுதியை நாம் வந்து ரொட்டேட் பண்ணலாம். இந்த ஸ்க்ரூவை நாம் ரொட்டேட் பண்ணி டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பகுதி வந்து மூவ் ஆகாது. ஸ்பெக்ட்ரோமீட்டரில் அடுத்த பகுதி பார்த்திங்கன்னா இந்த பகுதியை தான் நாம் வந்து காலிமேட்டர் அப்படி நாம் சொல்லுவோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூவை நாம் ஃபோக்கஸ் நாப் அப்படி நாம் சொல்லுவோம். அதாவது இந்த ஸ்க்ரூவை நாம் யூஸ் செய்து ரொட்டேட் செய்வதன் மூலம் முன்னாடி இருக்கக்கூடிய பொருளை வந்து நாம் ஃபோக்கஸ் பண்ணி எடுப்பதற்காக இந்த ஸ்க்ரூ வந்து பயன்படுகிறது. இந்த காலிமீட்டர் பகுதியில் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பகுதியை தான் நாம் ஸ்லிட் பிளேட் அப்படி நாம் சொல்லுவோம். இந்த பகுதி பார்த்திங்க அப்படின்னா எப்போதும் மூடியே வைக்கப்பட்டிருக்கும். நமக்கு தேவைப்படும் போது நாம் வந்து ஓப்பன் செய்யலாம். அதற்காக அதன் பக்கத்திலே ஒரு ஸ்க்ரூ கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா ஸ்லிட் வித் அட்ஜஸ்ட் ஸ்க்ரூ அப்படி நாம் சொல்லுவோம். இது எதற்காக பயன்படுகிறது என்றால், இதை ரொட்டேட் செய்வதன் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் முன்னாடி மூடி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்லிட் பிளேட்டானது கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகும். இதை ஓப்பன் பண்ணுறதுக்காகவும் முன்னாடி இருக்கக்கூடிய பொருளை வந்து நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு செட் பண்ணி நாம் வந்து வைக்கலாம். அதற்காகவும் இந்த ஸ்க்ரூ வந்து நமக்கு பயன்படுகிறது. ஸ்பெக்ட்ரோமீட்டரில் அடுத்த பகுதி பார்த்திங்கன்னா ப்ரிசம் டேபிள். இந்த பகுதியை தான் நாம் வந்து ப்ரிசம் டேபிள் அப்படி நாம் சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடிய இந்த கிளாம்பை தான் நாம் ப்ரிசம் மவுண்டிங் கிளாம்ப் அப்படி நாம் சொல்லுவோம். இது எதற்காக என்றால் ப்ரிசம் வைப்பதற்காக இது வந்து பயன்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதை வந்து நாம் என்ன சொல்லுவோம்னா கிரேட்டிங் ஹோல்டர் அப்படி நாம் சொல்லுவோம். இது வந்து எதற்காக பயன்படுகிறது என்றால் கிரேட்டிங் வைப்பதற்காக இது வந்து பயன்படுகிறது. இதில் நாம் ப்ரிசம் வைக்கணும் அப்படி என்றால் இந்த கிரேட்டிங் ஹோல்டரை வந்து ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்த பிறகு இதில் வந்து நாம் ப்ரிசம் செட் பண்ணி வைக்கலாம். கிரேட்டிங் ஹோல்டரை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த 2 ஸ்க்ரூவை நாம் எடுக்கணும். இதில் இருக்கக்கூடிய இந்த 2 ஸ்க்ரூவை நாம் வெளியே எடுத்த பிறகு இதில் இருக்கக்கூடிய இந்த கிரேட்டிங் ஹோல்டரை வந்து நம்ம வெளியே எடுத்து வைக்கலாம். இதை தான் நாம் வந்து ப்ரிசம் அப்படி நாம் சொல்லுவோம். இந்த ப்ரிசம் வைப்பதற்காக இந்த ப்ரிசம் மவுண்டிங் கிளாம்ப் நமக்கு பயன்படுகிறது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து ப்ரிசத்தை வந்து நாம் இதில் செட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த ப்ரிசம் வைப்பதற்காக இந்த ப்ரிசம் மவுண்டிங் கிளாம்ப் நமக்கு பயன்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ப்ரிசம் டேபிளுக்கு கீழ்ப்பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூவோட நேம் பார்த்திங்கன்னா ப்ரிசம் டேபிள் லாக் ஸ்க்ரூ அப்படி நாம் சொல்லுவோம். இது எதற்காக பயன்படுகிறது என்றால் நம்ம ப்ரிசம் டேபிளை வந்து ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இது வந்து நமக்கு பயன்படுகிறது. இந்த ஸ்க்ரூவை நாம் லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து நாம் எந்த அளவு ஹைட்டாக நாம் செட் பண்ண நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஹைட்டை வந்து நாம் செட் பண்ணலாம். அதற்காக தான் இந்த ஸ்க்ரூ வந்து நமக்கு பயன்படுகிறது.
எந்த அளவு ஹைட்டாக நம்ம வைக்க நினைக்கிறோமோ அந்த ஹைட்டில் வச்சுட்டு நாம் இந்த ஸ்க்ரூவை நாம் ரொட்டேட் பண்ணி டைட் செய்துட்டோம் அப்படின்னா இது வந்து அந்த ஹைட்டில் வந்து செட் ஆகிடும். அதற்காகத்தான் இந்த ஸ்க்ரூ வந்து நமக்கு பயன்படுகிறது. இந்த ப்ரிசம் டேபிள் பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரூ இருக்கும். இது எதற்காக பயன்படுகிறது என்றால் இதை நாம் ரொட்டேட் பண்ணுவது மூலமாக இந்த பகுதி வந்து லெவலாக இருக்கிறதா அப்படிங்கிறது நாம் வந்து செக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோமீட்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான 3 பார்ட்ஸ் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸும் அந்த பார்ட்ஸ் வந்து எதற்காக பயன்படுகிறது என்பதை நாம் வந்து பார்த்தோம். இன்றைக்கு பார்த்த சயின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயன்பட்டிருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். இன்றைக்கு சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்று சயின்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சயின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் சயின்டிஃபிக் விபினுடன். C7 Scientific Technologies is the best organization having all laboratory products that are used in school laboratory, college laboratory, medical laboratory and research laboratory. The products that we provide are scientific equipments, instrumentation and automations, project components and spares, chemicals and glasswares, specimens and slides, charts and models, softwares. In addition to this, we also provide the project components and spares that are necessary for BSc, MSc, BE, ME and PhD students. Our address is 1/2/66F Vino Shopping Complex, Panamkalai Junction, Kadiyakyavilai, KK District. We also have door delivery service all over Tamil Nadu. You can contact us using the numbers 9042596876 or 7339246229. You can also mail us. Our mail ID is c7scientific@gmail.com or our VIBIN94@gmail.com. For more details, visit our website www.c7scientific.com.